உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது அங்க பரலோகத்தில் ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி, prepare a body for me. இப்ப அவர் ஆவியா இருக்கிறார், பரலோகத்தில் அவர் ஆவியா இருக்கிறார். அவர் சொல்றாரு, இப்ப இந்த உலகத்தில் பிரவேசிக்கணும்னா அவர் நம்மை போல மாம்சம் ரத்தம் எலும்பு உள்ள ஒரு சரீரம் அவருக்கு தேவைப்படுகிறது. அவர் சொல்றாரு, you have prepared a body for me. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. எதுக்காக இந்த பாடி தேவைப்பட்டது? அவர் பலி ஆவதற்கு இந்த சரீரம் அவருக்கு தேவைப்பட்டது. இயேசுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அவர் ஆவியா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. He was a word and the word was life and spirit. Now that word takes a body. இப்போ அந்த வேர்டுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்போ அந்த வார்த்தை மாம்சமாவதற்கு எதற்காக அவர் பாடி தேவைப்பட்டது? பலி ஆவதற்கு அவருக்கு ஒரு பாடி தேவைப்பட்டது. அதனால அவர் பலியும் காணிக்க விரும்பவில்லை. 7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். நான் பலியாவதற்கு ஆயத்தம், இதான் உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பிரியமானவர்களே, வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் மட்டுமாக பழைய ஏற்பாட்டில் இன்னும் உலகத்தில் உள்ள அநேக வேதங்கள், ரிக்வேதத்தில் மனிதனுடைய மனதில் இது எழுதியிருக்கு. இயேசு பிறப்பதற்கு முன்பாக மனுஷன் என்ன நினைக்கிறான்? அவன் கஷ்டப்படும் போது, பாடுபடும் போது, விடுதலை நாடும்போது, அந்த ஆண்டவர் அவர் மனுஷனாகி இந்த உலகத்துக்கு வரணும்ப்பா, அப்பதான் என் கஷ்டம் தீரும், ஆண்டவன் மனுஷனாகி வரணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். இப்படி இறைவன் மனுக்குலத்துக்காக பலியாவார் அப்படின்னு மற்ற வேதங்கள் எழுதியிருக்கு. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பிரியமானது கிட்டத்தட்ட 458 தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை குறித்து கண்டுபிடித்திருக்கிறார். புஸ்தக சுருளில் அந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அவர் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அவர் எகிப்திலே வளர்க்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அவர் ஒரு கன்னியரிடத்தில் பிறக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார்.
அந்த பலியையும் காணிக்க, அந்த மிருகங்களை பலி செலுத்துகிறது, அந்த பலியை நீக்கி போடுவதற்கு தன்னையே பலியாக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இனி ஒரு ஆட்டை ஒரு மாட்டை நம்ம பலி செலுத்தி நம்ம பாவ நிவாரணத்தை தேட வேண்டாம். எனக்கு பாவ நிவாரணம் கொடுக்கும்படி அவரே பலி ஆகிறார். இதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த வார்த்தை மாம்சமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மத்திலே வாசம் பண்ணி அவர் நமக்காக பலியானார். பிரியமான இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு புராணம் அல்ல, அது ஒரு இதிகாசம் அல்ல, அது ஒரு கட்டுக்கதை, கற்பனை கதை அல்ல, வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஒருவேளை இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நினைவு கூறுகிறார். அரசியல் தலைவர்கள் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்ததினாலே உலகத்தினுடைய வரலாறே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், Anno Domini பிஃபோர் கிரைஸ்ட் என்று 2ஆக பிரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டது என்றல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வந்ததினாலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், பிஃபோர் கிரைஸ்ட், Anno Domini, after I received Christ. கிறிஸ்துவுக்கு முன் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கிறிஸ்துவுக்கு பின் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை வரலாறு, உலக வரலாறு என்றல்ல, என்னுடைய வாழ்க்கை வரலாறே 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், அவ்வளவு தூரம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அவருடைய பிறப்பு. அவர் இந்த உலகத்திலே பிறந்தது, வாழ்ந்தது, மரித்தது, மரித்து உயிர்த்தெழுந்தது நம்முடைய வேதாகமத்தில் மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த சமகால அநேக ஏடுகளில், நூல்களில் பிரியமானவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது மறக்க முடியாதது, மறுக்க முடியாதது, மறைக்க முடியாதது. அது மறக்க முடியாது. nobody can forget it. அதை மறைக்க முடியாது. nobody can hide it. மறுக்க முடியாது. nobody can deny it. பிசாசுடைய தந்திரம் என்னவென்றால், அந்த பிறப்பை கொச்சைப்படுத்துவதற்கு, அந்த மகிமையை மட்டுப்படுத்துவதற்கு பல பொய்யான கொண்டாட்டங்களை, வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து விட்டான். அந்த மகிமையான தேவன் பிறந்த அந்த நாளை சூரிய பகவானுடைய பிறந்த நாளை ஏதோ ஒரு பேரை வச்சு கொண்டாட வச்சிட்டான். டிசம்பர் 25 கண்டிப்பாக இந்த குளிர்காலத்தில் இயேசு பிறந்திருக்கவே முடியாது. அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது வேதத்தில் இல்லை, ஆகஸ்ட் மாதம்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அந்த குளிர்காலத்தில் மேய்ப்பர்கள் மந்தையை வயல்வெளியிலே மடக்கி இருக்க முடியாது. அப்போ அது என்ன, ஒரு சூரிய பகவானுடைய பிறந்த நாள், அதை கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டான். அநேக பொய்யை அதில் நம்ப பண்ணிட்டான். இயேசு தொழுவத்தில் பிறக்கவே இல்லை, இயேசு எங்கே பிறந்தார்னு தெரியாது. அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்போ என்ன தெளிவாக இருக்கு, சத்திரத்தில் போய் அவன் இடம் கேட்கும் முன்னாலேயே பிள்ளை பிறந்துச்சு. ஆனால் என்ன பொய்யை நம்ப பண்ணுறாங்க, மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார், மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார். வேறொரு புராண கதையினுடைய அடிப்படை அங்கே கொண்டு வந்து சொல்லுகிறாங்க. இயேசு மாட்டுத்தொழுவத்தில் பிறக்கலை. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தாரே. என்ன செய்றீங்க, ஒரு பொய்யை அந்த பிள்ளைங்க மனசில் விதைக்கிறீங்க. நான் சிஎஸ்ல இருக்கும்போது எங்கள் மனசில் அப்படி விதைச்சிட்டாங்க, இயேசு மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார், மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தாருன்னு. நான் வேதம் வாசிக்கும் போது தான் பார்க்குறேன், பைபிளில் இருக்கு, நான் ஏதோ கட்டுக்கதை சொல்லலை. அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். தெளிவாக இருக்குதே, பொய்யை நம்ப பண்ணிடுறாங்க. இயேசு பிறந்தது பகலை. இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் மத்தியானம் 12 மணி அப்படின்னு சொல்கிறாங்க, தெரில, பைபிளில் கொடுக்கல. ஆனால் பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு, திஸ் டே நாட் திஸ் நைட்
நைட்ல ஏஞ்சல்ஸ் சொன்னாங்க. சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இந்த பகலில். தெளிவா இருக்குங்க. இந்த பகலில். அது போய் ராத்திரி. இயேசு பிறந்தார், 12 மணிக்கு பிறந்தார். ஒரு பொய்யை நம்ப பண்றாங்க. சாஸ்திரிகள் அப்படி 3 பேர் வந்தாங்க. அது வேற கதை. சாஸ்திரிகள் எத்தனை பேர்னே பைபிள்ல சொல்லல. சாஸ்திரிகள் தொழுவத்துக்கோ பெத்லகேமுக்கோ வரவே இல்லை. சாஸ்திரிகள் 2 ஆண்டுகள் கழித்து பிள்ளையை நாசரேத் என்ற ஊர்ல போய் பார்த்தாங்க. பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இருக்கு. இயேசு பிறப்பினுடைய மகிமை நம்ம மற்றவங்கிட்ட சொல்றதுக்கு பொய் நமக்கு தேவையில்லை. என்னுடைய அநீதினால, என் பொய்யினால நான் தேவனுக்கு மகிமை உண்டாக்கணுமா? இயேசு பிறப்பை நான் கொண்டாடணுமா? பொய்யான நாளில் பொய்யை நம்பி 2 வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் கடந்து போறேன். எரேமியா 28:15 வாசிங்க சீக்கிரமா. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி. அனனியா ஒரு தீர்க்கதரிசி பேர். இன்னைக்கு இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கோங்க. அன்றைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல. அனனியாவை நோக்கி சொல்றாரு, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை. நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். இயேசு பிறப்புக்கு அந்த மரத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? அது பேய் வணக்கம். மரத்தை வணங்குறது பேய் வணக்கம். எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் செய்யாதீங்கன்னே போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு கதை. இயேசு சிலுவையில் மரிச்சாராம். அதை நினைவுக்கும்படியாக மரம் வைக்கிறோமா. அறிவீனத்தினுடைய உச்சம். இங்கிலீஷில் நான்சென்ஸ் என்பாங்க. நான்சென்ஸ் என்றால் நோ சென்ஸ்ன்னு அர்த்தம். இயேசு கல்வாரி சிலுவையில் மரத்தில் மரித்தார்னா, நீ குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மரம் வச்சுக்கோ. இயேசு மரத்தில் மரிச்சார்னு. இயேசு மரத்தில் மரிச்சாருங்கிறதுக்கு எதுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு மரம் வைக்கிற? நீ மரம் வைக்கணும், மரத்தை கும்பிடணும், மரத்தை அலங்கரிக்கணும், வேதத்துக்கு புறம்பாக செய்யணும். அதுக்கு துணிகரமாக நீ செய்கிற அருவருப்புக்கு துணிகரமாக இயேசு சிலுவையில் மரித்தார். அதனால மரம் வச்சிருக்கோம். எப்படிப்பட்ட ஆக்ஷனே இவர்களுக்கு வரும்னு எனக்கு தெரியல. நான் நியாயம் இருக்கல. எவ்வளவு இட்ஸ் absolute nonsense, nonsense, nonsense. It make no sense. Because Jesus died on the cross of Calvary, I want to keep that Xmas tree. அந்த கூம்பொடியத்துல மரத்தை நான் வைக்கணும். பொய்யை நம்ப பண்றாங்க. இதுல பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், ஊழியக்காரங்களுடைய கரம் முன்பு இருக்குது. அவங்க கரம் முன்னால இருக்கு. அவங்களே செய்யறாங்களே. இப்ப இல்லைன்னா பிள்ளைங்க கேட்கறாங்க பெற்றோர்கிட்ட. சர்ச்சிலே செய்கிறாங்களே, இப்போ நம்ம ஏன் செய்யக்கூடாது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த இன்னொரு வசனம் கூட வாசித்து கடந்து போவோம். எரேமியா 29:31. சிறையிருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நிகழ்லாமிய. அது ஒரு பேர். இப்போ நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஊழியக்காரங்க பேரை வச்சுக்கோங்க. அந்த நெகலாமியனாகிய செமாயாவை குறித்து கர்த்தர், செமாயாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யை நம்ப பண்ணுகிறபடி. பொய்யை நம்ப பண்றாங்க. அந்த ஸ்டார் வந்துச்சு. அந்த பெத்லகேமுக்கு அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு அந்த பாட்டை சொல்லிக் கொடுக்குறீங்க. ஒரு பொய்யை சொல்லிக் கொடுக்கிற உங்கள் மேல எப்படிப்பட்ட சாபம் வரும்? பயமா இருக்கு. பைபிள் இல்லையே அது. அப்படியே போயிட்டு அப்படின்னு சொல்லி பாட்டை பாடிக்கிட்டு ஒரு 3 பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அவங்க அப்படியே அந்த பொம்மையை வணங்குற மாதிரி பண்றீங்களே, பொய் தானே? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் செய்யற பொய் தானே? பொய்யை நம்ப பண்றாங்க. அப்படி 3 பேர் வரவே இல்லை பெத்லகேமுக்கு. 3 பேரும் சொல்லப்படவே இல்லை. பொய்யை நம்ப பண்றாங்க. எரேமியா 29:21 கூட வாசிச்சிருங்க. என் நாமத்தை சொல்லி, என் நாமத்தை சொல்லி, இயேசு பிறப்ப சொல்லி, இயேசு பிறப்ப சொல்லி, என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிற கொலாயாவின் குமாரனாகிய ஆகாபையும் மாசையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் பாஸ்டர்ஸ் பேரு, எவாஞ்சலிஸ்ட் பேரெல்லாம் இல்லை சேர்த்துக்கோங்க. டிவியில் வர்ற பாஸ்டர், யூடியூப்ல வர்ற பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய விழா நடத்துறாங்கல்ல, அவங்க பேரெல்லாம் சேர்த்துக்கோங்க. என் பேரை சொல்லி இந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர், அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களா? இதோ நான் அவர்களை
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலே ஒப்பு இன்றைக்கு அந்த ஸ்பிரிட் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. பாபிலோனிய ஸ்பிரிட் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த சத்தியத்தை அறிந்தும் ஓப்பனா ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கிறிஸ்மஸ் சர்வீஸ் வச்சா அன்னைக்கு தாங்க எங்கள் சர்ச்சில் மேக்சிமம் கலெக்ஷன் வருது. கலெக்ஷன் கடை நீ ஊழியம் செய்கிற வெக்கமா இல்லை? அன்னைக்கு தான் மேக்சிமம் கலெக்ஷன் வருதான். பிரியமானவர்களே, சபையில் சும்மா கிறிஸ்மஸ் வேஷத்தை போட்டுக்கிட்டு 4-5 பேரை கூட கூட்டிக்கிட்டு வீடுடா போய் கேரல் பாட்டு பாடி கலெக்ஷன் எடுக்கிறாங்க. இதுக்கு வீடுடா போய் பிச்சையே எடுக்கலாம். அவங்க விசுவாசி வீட்டுக்கலாம் இல்லை, அவங்களுக்கு சபையே கிடையாது. இன்னைக்கு கலெக்ஷனுக்கு ஒரு நல்ல வழி. அந்த கிறிஸ்மஸ் வேஷத்தை போட்டுக்கிட்டு வீடுடா போய் ஒரு பாட்டு பாடி ஜிங்கிள் பெல்ஸ் பாடி கலெக்ஷன். வெக்கக்கேடா இருக்கு. என் நாமத்தை சொல்லி, என் பேரை சொல்லி, கிறிஸ்து பிறப்ப சொல்லி வேதனையோடு பேசுறேங்க. கிறிஸ்து பிறப்ப சொல்லி இப்படி பண்றாங்க. வாசிங்க. நேபுகாத் நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களை இந்த பாபிலோனிய ஆவிக்கு ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். இந்த பொய்யில செத்து போயிட்டாங்க. உணர்வே இல்லை. ஒரே நான் இதெல்லாம் சொல்லணும்னு வரல, மன்னிச்சுக்கோங்க. இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசுது. நம்ம சத்தியத்தின் பக்கம் நிற்கணும். இயேசு பிறப்பு உலக வரலாற்றை மாற்றின ஒன்று. அது விழா கிடையாது. இயேசு நம்ம அந்த விழா கொண்டாடலை. இயேசோட இருந்த சீடர்கள் 1000 ஜனம் அவர் பின்னாலேயே ஓசனா ஓசனா போட்டாங்க. அவங்க இந்த விழா கொண்டாடலை. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் இந்த விழாவை கொண்டாடலை. பல 100 ஆண்டுகளாக இருந்த திருச்சபை இந்த விழாவை கொண்டாடலை. பாபிலோன் ஆவிக்கு செத்து போனவர்கள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய உளவியல் நிபுணர் இந்த சாண்டா கிளாஸை பற்றி எழுதியிருக்கிறார். நம்ம நாட்டில் ரொம்ப இல்லை, மேலை நாடுகளில் இன்னும் சில சபைகளில் எல்லாம் சாண்டா கிளாஸ் தருவார், சாண்டா கிளாஸ் தருவார், சாண்டா கிளாஸ் தருவார்னு நம்புகிறாங்க. பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, நீ சாண்டாட்ட கேளு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் கொண்டு வந்து கொடுப்பார். நீ சாண்டாட்ட கேளு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் உனக்கு தருவார், சாண்டா உனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க. நம்பர் 1 பெற்றோர் கவனிச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சைக்காலஜிஸ்ட் சொன்னது, கிறிஸ்தவ போதகர் இல்லை. நம்பர் 1, த சில்ட்ரன் ஆர் அவங்கள டைவர்ட் பண்ணுறோம். எதுலேருந்து? இயேசுட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு என்று சொல்வதிலிருந்து, ஆண்டவர் தருவார் என்று சொல்வதிலிருந்து சாண்டா தருவார் என்று நம்ப பண்ணுகிறார்கள். குழந்தைங்க மனசில் எழுதுகிறாங்க, சாண்டா தருவார், சாண்டாட்ட கேளு, சாண்டா குழந்தை கொடுப்பாரு. சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய பிழை நம்பர் 1. நம்பர் 2, பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் வளரும்போது எங்கள் அப்பா அம்மா பொய்யர்கள் என்று கண்டுபிடிக்கிறாங்க. எங்கள் அப்பா பொய் பேச அன்றைக்கே சாண்டா தருவான்னு பொய் தான் சொன்னது. சும்மா எங்கள் அம்மா சொல்லுவார் சாண்டா சாண்டான்னு, எங்கள் அம்மா சொல்லுவார், சாண்டா எல்லாம் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோரை பொய்யர்கள் என்று தெரிந்து கொள்ளுகிறார்கள். நம்பர் 3, நாமும் பொய் சொல்லலாம் என்று பிள்ளைகள் பழகுகிறார்கள். இது ராபர்ட் சைமன் சொல்லலை, உளவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சாண்டாவால் வரக்கூடிய பயங்கரமான விபரீதம். இந்த கிறிஸ்மஸ் சேல்ஸுக்கு இயேசு படத்தை வச்சா, சிலுவை படத்தை வச்சா கிறிஸ்மஸ் சேல் நடக்குமா? எல்லா இடத்துலையும் சாண்டா வைக்கணும். இந்த சாண்டா ஏன் புகக்கூட வழியாக வராருன்னா, ஊதன் ஒரு கடவுள் உண்டு. அந்த ஊதன்கிற கடவுளை தான் நம்ம புதன் என்று சொல்கிறோமா. அந்த ஊதன்கிற அந்த கடவுள் சிமினி வழியாக வந்து அந்த வீட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு போவாராம். அதான் தமிழில் சொல்லுவாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அந்த கடவுள் அவ்வளோ புதன் நல்லவர். அந்த ஊதனை தான் அந்த சிமினி வழியாக வந்து நன்மை செய்கிறது தான் இன்றைக்கி சாண்டான்னு கொண்டாடுறாங்க. ஜிங்கிள் பெல்ஸ் ஒரு குடிகாரத பாட்டு. அதுக்கு இயேசு பிறப்புக்கு ஒரு வரி கூட வராது, இயேசு பிறந்தார். பிரியமானவர்கள், இந்த மகிமையான இயேசுவின் பிறப்பு, இயேசு இவ்வளவு உன்னதமாக இந்த உலகத்தில் பிறந்ததை பிசாசு வஞ்சித்து கிறிஸ்துமஸ்னு ஒரு விழாவை கொண்டு வந்துட்டாங்க. இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் வேகமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை.
எழுதிக்கோங்க, பிரயோஜனமாக இருக்க. வீட்டில் போய் தியானிங்க. ஒரு ஊழியமாக மற்றவர்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்பர் 1 வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 38, 39, 40. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் வந்தேன். எதற்கு வந்தேன்? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன். சரி, பசங்க நீங்கள் குறிச்சிக்கோங்க. பிரியமானவர்கள், அந்த முதல்ல அவர் சொல்கிறாரு, இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நான் வாரேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து என்றைக்கு அவரை விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். இயேசு ஏன் என் உள்ளத்தில் வந்திருக்கிறார்? எதற்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோ? ஏதோ ஒரு வேறு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல. பிரியமானவர்களே, இறைவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்காக. என்னுடைய விருப்பத்தை இறைவன் செய்ய வேண்டும் என்றல்ல, இறைவனுடைய சித்தத்தை நான் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தேவ சித்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறதான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் இயேசு ஜெபம் சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில், இந்த பொல்லாத பூமியில், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தொழிலில், என் ஊழியத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக டெய்லி நம்ம ஜெபிக்கணும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்ட கொலோசியர் 1:9-10. தேவனுடைய சித்தத்தை அறிகிற கொலோசியன் சாப்டர் 1:9 and 10. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நம்ம நிரப்பப்படணும். We should be filled with the knowledge of the will of God. எல்லா ஞானத்தோடு, ஆவிக்குரிய விவேகத்தோடு, with all understanding, with all spiritual understanding and wisdom, we should be filled with the knowledge of the will of God. நான் தேவ சித்தத்தை செய்யணும். என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். இயேசு இந்த உலகத்தில் வந்தது தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். எனக்குள்ளே இயேசு வந்திருப்பது என் வாழ்க்கையில் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. உலகத்தில் எல்லாம் என் விருப்பப்படி செஞ்சுட்டு சொல்கிறோம். இந்துக்கள் பொருத்தம் பார்க்குறாங்க, இந்துக்கள் பொருத்தம் பார்க்குறாங்க. என்ன வெக்கம் இல்லை? நம்ம பொருத்தம் பார்க்கலையா? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? படிப்பு என்ன? அவங்கள எவ்வளோ சம்பளம் வருது? சொந்த வீடு இருக்கா? அவங்க என்ன கலரு, என்ன இனம், எத்தனை? அவனாவது 10 பொருத்தம் பார்க்குறான். நீ 10, 20 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுற. எல்லா பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாண காரில் இது கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு ஒரு பொய்யும் சொல்லிக்குவாங்க. அது பஸ் ஸ்டாண்டில் வந்தது, அது பீச்சில் வந்தது, இன்னும் சில இடங்களில் சர்ச்சில் வந்தது. வேறு என்ன சொல்லிக்குவாங்க? கர்த்தரால் வந்தது. தேவ சித்தத்துக்குள்ளே வாலிப பிள்ளைங்களை உற்சாகப்படுத்து. என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும். பரலோகத்தில் என்னை குறித்து என்ன தீர்மானம் வச்சிருக்காரோ அந்த ஜெபிங்க பிள்ளைகளா. நான் ஜெபிச்சேன், என் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் இயேசு எதுக்காக வந்தார்? என் சித்தத்தின்படி செய்ய அல்ல, என்னை அனுப்பி அவருடைய சித்தத்தை செய்ய. நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கணும்? எனக்குள்ள இயேசு ஏன் வந்திருக்கிறாரு? தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில செய்ய. குறிப்பை சொல்லி கடந்து போகிற ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இயேசு சொன்ன வார்த்தைகளை மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். பவுல் சொன்னது, பேதுரு சொன்னது எல்லாமே வேதம் தான். ஆனால் நற்செய்தி நூல்களில் இயேசு சொன்ன ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். Only what Jesus said, why he came into this world, why that word became flesh. அந்த வார்த்தை ஏன் மாம்சமானது? Why did he come into our life? ஏன் அந்த இயேசு என் வாழ்க்கையில் வந்தார்? ஒன்று பிரைமரி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு. ரெண்டாவது என்ன தெரியுமா? இயேசுவே சொல்றதாக பதிவாயிருக்கு. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். எதுக்கு வந்து இயேசு பிறந்தாரு? ஜிங்கிள்ஸ் பாடுறதுக்கா? ஜிங்கிள் பெல்ஸ் டான்ஸ் ஆடுறதுக்கா இயேசு வந்தாரு? அகெயின் ஐ யூஸ் த வேர்ட் நான்சென்ஸ். What I mean? நான்சென்ஸ்னா கெட்ட வார்த்தை இல்லை. இட் மேக்ஸ் நோ சென்ஸ். இட் மேக்ஸ் நோ சென்ஸ். எதுக்காக இந்த உலகத்துக்கு நான் வந்தேன்? எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தேன்? I got a purpose.
எதுக்காக உலகத்துக்கு வந்தேன்? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுற? இல்லைன்னா இயேசு பிறப்பை ஏன் கொண்டாடுற? சாண்டா கிளாஸ் வச்சு டான்ஸ் ஆடுறதுக்கா? எதுக்கு கொண்டாடுற இயேசு கிறிஸ்து பிறப்ப? இயேசு கிறிஸ்து பிறந்தது சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பது, இயேசு எனக்குள்ளே பிறந்திருப்பது, இயேசு எனக்குள்ளே வந்திருப்பது, நான் கிறிஸ்தவனாக வாழ்வது, that I should be a witness to the truth. My life should be a witness to the truth. என் வாழ்க்கை சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சத்தியம் என்றால் மாறாத தன்மையுடையது. நல்ல ஒரு வடமொழி சொல், சத்தியம் என்றால் மாறாதது. சத்தியம் என்றால் மாறாது இருப்பது. 2 + 2 = 4. அமெரிக்காவிலும் 2 + 2 4 தான், இந்தியாவிலையும் 2 + 2 4 தான். பிரியமானவர்களே, சுந்தரயா காலத்திலையும் 2 + 2 4 தான், பவுலுடைய காலத்திலையும் 2 + 2 4 தான். அதான் சத்தியம். மாறுமா? சுந்தரயா காலத்தில் ஒரு சத்தியம், ராபர்ட் சைமன் காலத்தில் ஒரு சத்தியம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னொரு சத்தியமா? சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும். யோவான் 8:32 இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. You shall know the truth and the truth will set you free. அதுக்கு தாங்க இயேசு உலகத்துக்கு வந்தார். கேக் வெட்டுறதுக்கா? கிறிஸ்மஸ் கேக் வெட்டி சாப்பிட இயேசு உலகத்துக்கு வந்தார். எதுக்கு இயேசு என் வாழ்க்கையில் வந்தார்? எதுக்கு அந்த வார்த்தை மாம்சமானது? சத்தியத்துக்கு சாட்சியா. எதுக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்? சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும். வேத வசனமே சத்தியம். இயேசு யோவானை பற்றி சொல்லுவாரு, அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான். ராபர்ட் சைமனை பற்றி, உங்க ஒவ்வொருவரை பற்றி பரலோகம் என்ன சொல்லணும்? அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான். ஏன் கிறிஸ்தவனான? சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு. இது மதம் மாறிட்டேன்னா? பிரியமான, நான் இந்து இந்து என்பதை குறித்து, இந்து தேசத்தை சேர்ந்தவன், நான் இந்து என்பதை குறித்து எனக்கு பெருமை உண்டு. ஏன்னா என் முன்னோர்கள் எந்த நாட்டிலேயும் இந்த மோட்டோ இருக்கணும் எனக்கு தெரியல. என்னுடைய தாய் திருநாட்டுடைய மோட்டோவே சத்தியமே ஜெயத்தே. சத்தியமே ஜெயத்தே. சத்தியம் ஜெயிக்கணும். சத்தியம் ஜெயிக்கணும். அசத்துவமா சத்கமய. என் மக்கள் எல்லாம் அசத்தியத்திலிருந்து தேவன் சத்தியத்துக்கு நேராக நடத்தணும். அது பிரார்த்தனை. உபனிஷத்துள்ள ஒரு ஜபம். ஆண்டவரே, அசத்தியத்தில் எங்களை சத்தியத்துக்குள்ள நடத்தும். தமசோமா ஜோதிர் கமய. இருளிலிருந்து எங்களை ஒளிக்குள்ள நடத்தும். சாவிலிருந்து சாவாமைக்குள்ள நடத்தும். என்ன உயரிய நோக்கம் நம்முடைய முன்னோர்களுக்கு? அவங்களுக்கு ஜிங்கிள் பெல்ஸ் ஆடுறதா நோக்கம்? இல்லைன்னா ஆறிரு ஆறிரு ஆறாரோன்னு சொல்லி அவரை தூங்க வைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அதான் செய்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை தொட்டிலில் போட்டு குலுக்கு குலுக்குன்னு குலுக்கி தூங்க வைக்கிற மாதிரி இயேசுவை தூங்க வச்சிருந்தாங்க. அவர் தூங்குற வைக்க வந்தார். ஆறிரு ஆறிரு ஆறாரோ ஆறாரோன்னு சொல்லி தூங்கு தூங்கு பாலகா. எங்கேயாவது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை தூங்க சொல்லி ஒரு வசனம் இருக்காங்க? சங்கீதக்காரன் சொல்றான், மௌனமாயிராதையும் எழுந்துருங்கிறான். ஆண்டவரை எழுந்துருங்கிறாங்க. எங்கேயாவது இறைவனை தூங்கு தூங்குன்னு சொல்றாங்க. எந்த மதத்தில் வந்துச்சு? கிறிஸ்தவத்தில் இருக்கா? அப்போஸ்தலர் பாடினாங்களா, ஆண்டவரே தூங்குன்னு தூங்குன்னு. அவர் தூங்கிட்டு இருந்தவரை கூட ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் கவை இல்லையான்னு சொல்லி எழுப்பினாங்க. நீ ஆறிரு ஆறார பாடி தூங்கு தூங்கு பாலகாங்கிற. என்னங்க இது? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது மதம் அல்ல, சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்வது. யாராக இருந்தாலும் சொல்றேன், one is a Christian not because he has chosen this religion, not the rites and rituals, not the star and Santa Claus. I am a Christian to be witness for the truth. சொல்லுங்க, உங்க பிரதர்ஸ்ட சொல்லுங்க, சிஸ்டர்ஸ் சொல்லுங்க, உறவுகள்கிட்ட சொல்லுங்க. ஏன் கிறிஸ்தவங்களா இருக்கோம்? நாங்கள் ஒன்றும் மதமா இல்லைம்மா. நான் மதமா இல்லை. இல்லைன்னா சிஎஸ்எல் ரோமன் கத்தில் நான் பெந்தகோஸ்தா டினாமினேஷன் மாற்றலை. இயேசு என் வாழ்க்கையில் வந்ததுனால நான் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்க விரும்புகிறேன். நிறைய பேர் பேரை மாற்றிக்குவாங்க. அந்த பழைய பேரை மாற்றி பைபிள் வந்து ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பெயருக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இருக்காது. இங்கிலீஷில் ஒரு பெயர் வைப்பாங்க, என்னென்ன புரியாது.
மல்லிகானா இந்துவான், ஜாஸ்மின்னா கிறிஸ்தவம். என்னங்க அநியாயமாக இருக்குது? மல்லிகானா தமிழ், ஜாஸ்மின்னா இங்கிலீஷ், அவ்வளோதானே. அதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. கிறிஸ்தவன்னா என்னது? சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். அதுதான் இயேசு வந்தார். திரும்ப திரும்ப இதான் சொல்கிறேன், என்ன பண்ணுன்னு தெரியல. இயேசு வந்தது ஒரு சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு குள்ளா வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வரல. பிளாட்ஃபார்மில் நின்று, டோல்கேட்டில் நின்றுக்கிட்டு அப்படியே ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் பிச்சை எடுக்க இயேசு வந்தார். எவ்வளோ வெட்கக்கேடாக இருக்கு. பிரியமானவர்களே, எதுக்கு அங்கே இயேசு வந்தாராம்? மூன்றாவது ஒன்று சொல்கிறேன், மத்திய 5:10 எல்லாம் இயேசு சொன்னது தான் சொல்கிறேன். Matthew 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். எதுக்கு இயேசு வந்தாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு வந்தாரு. இப்போ இயேசு உள்ளத்துக்குள்ள ஏன் வந்திருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்பாக இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற மனுஷனுக்கு கிருபை இல்லை. இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக எனக்குள்ள வந்திருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்களாயிட்டோம், எங்களுக்கெல்லாம் பிரமாணமே கிடையாது. அதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட். எங்களுக்கெல்லாம் பிரமாணமே கிடையாது. அது என்ன தெரியுமா? காட்டுமிராண்டின்னு அர்த்தம், லாலஸ். பிரியமான நம்ம சிட்டிக்குள்ளே வர சிட்டி டெவலப் ஆக சட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். அதுதான் சிவிலைசேஷன். காட்டில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சட்டம் இருக்காது. நீ லெஃப்டில் தான் வண்டி ஓட்டணும், ரைட்டில் ஓட்டக்கூடாது அப்படின்னு காட்டில் சட்டம் இருக்குமா? நிறைய கிராமத்திலே இந்த சட்டம் இருக்கு. நீ பாட்டு வண்டி ஓட்டே போகலாம், லெஃப்டில் போனாலும் சரி, ரைட்டில் போனாலும் சரி. நீ சிட்டிக்குள்ளே வந்துட்டேன்னா, சிவிலைஸ்ட் ஆகிட்டேன்னா உனக்கு ரூல் கூடும். எப்படி வீடு கட்டணும் கிராமத்தில் சொல்கிறான்னா, நீ காட்டில் வீடு கட்டினா ரூல் இருக்குமா? சிட்டியில் வீடு கட்டினா ரூல் இருக்கும். நீ பெர்மிஷன் வாங்கணும், டேக்ஸ் கட்டணும். திரும்ப நான்சென்ஸை தான் சொல்ல வேண்டியிருக்குங்க. புதிய ஏற்பாட்டில் பிரமாணம் கிடையாது. நான் முந்தையே சொல்லியிருக்கிறேன், தேவன் கூட ஒரே ஒரு பிரமாணம் தான், இந்த கனியை புசியாத. அப்புறம் அது 2 ஆச்சு. தேவன்கிட்ட அன்பாக இருக்கணும், மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும். இதெல்லாம் இது மதத்தை தாண்டி. இப்போ ஒரு நாத்திகன் இருக்கான், அவன் இறை நம்பிக்கையே கிடையாது. பெரிய நாத்திகன்னு வச்சுக்கோங்க, இறை நம்பிக்கையே கிடையாது. அவன் ஒய்ஃபு 4-5 பேர்கிட்ட லூஸாக பழகிறான், ஃப்ரீயாக பழகிறான். இவன் வேதனைப்படுறான். இது விபச்சாரம் தப்புன்னு நினைக்கிறான். எப்படி இவனுக்கு விபச்சாரம் தப்புன்னு தெரிஞ்சிச்சு? ஆண்டவர் சொன்னார். வந்து ஆண்டவரே நம்பலையே, அவனுக்கு பிரமாணம் உண்டு இல்லையே. ஆனால் அவன் மனசில் எழுதியிருக்கு. பொய் சொல்லக்கூடாதுன்னு அவன் மனசில் எழுதியிருக்கு. அவன் நாத்தியன் தான். இல்லைன்னா வேற தெய்வத்தை வணங்குறான். பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அடுத்தவன் பொருளை திருடக்கூடாது. எல்லாம் நம்ம நெஞ்சில் எழுதியிருக்கு. எல்லாம் நெஞ்சில் எழுதியிருக்கு. இதை ஒரு 633 பிரமாணங்களாக மோசேயின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் எங்களுக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மேதாவிகளுக்காக நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருந்த பிரமாணங்களை விட அதிகமான பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அவர்களுக்கு சொல்லப்பட்டது விபச்சாரம் செய்யாதேன்னு. இயேசு எனக்கு சொன்னது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு நீ பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிட்டு. அப்போ பிரமாணம் இல்லையா அது? அவர்களுக்கு சொல்லப்பட்டது கொலை செய்யாது இருப்பாயாக என்று. எனக்கு சொல்லப்பட்டது, ஒருத்தனை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொன்னாலே, ஃபூல்னு சொன்னாலே நீ எரி நரகத்துக்கு பாத்திரமாக இருப்பாய் என்று. எங்கெங்க பிரமாணம் ஜாஸ்தியாக இருக்கு? அறிவு ஜீவிகள் சொல்லட்டும். பிரமாணம் இயேசு தரலையா? இயேசு பிரமாணம் கொடுக்கலையா? எவ்வளவு பிரமாணம்! பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை. அங்கே கொஞ்சம் என்றும் இங்கே கொஞ்சம் என்றும் எவ்வளவு பிரமாணங்களை சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலர் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எவ்வளவு பிரமாணங்களை சொல்லியிருக்கிறாங்க.
நீ உன் சகோதரனை ஃபூல்னு சொன்னாலே நீ எரிநரகத்துக்கு பாத்திரமாக இருப்பாய் என்று ஒரு ஒரு ப்ரிசெப்ட், ஒரு பிரின்சிபல், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல், நியூட்டன்ஸ் லா, ஃப்ளோட்டிங் லா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, மேத்ஸில் சொல்கிறோம் பைத்தாகோரஸ் தேரம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஒரு லா, நீ ஃபூல்னு சொன்னா அதனுடைய விளைவுன்னு எரிநரகத்துக்கு போவ. அப்போ இது நான்சென்ஸ் நான் சொல்கிற வார்த்தை தப்பு இல்லைல்ல. புதிய ஏற்பாட்டில் பிரமாணமே கிடையாது, எங்களுக்கு பிரமாணமே கிடையாது, எங்களுக்கு பிரமாணமே கிடையாது. தாங்கள் பொய்யை நம்புவது மாத்திரமல்ல, அநேகரை பொய்யை நம்ப பண்ணுகிறார்கள். நான் பலமுறை சொன்ன ஒரு அருமையான தத்துவம் தான். காட்டிலேருந்து ஒரு பெரிய கல், ஒரு பாறாங்கல்ல கொண்டு வரோம். அது 8 அடி உயரம், 2க்கு 2 அகலம் வச்சு ஒரு பெரிய தூணாக்குறோம். அந்த 8 அடியை அப்படியே முகம், உடம்பு, காலு, கையின்னு பிரிக்கிறோம். இன்னும் ஒளியை வச்சு அதை செதுக்கி 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 கையில் நகம், கண்ணில் ஒளி, அப்படியே அந்த ஸ்கின்னெல்லாம் செதுக்கி அப்படியே ப்ளஷிங், அப்படியே கண்ணை செவக்குது, அப்படியே பாலிஷ் அந்த கொண்டு வரோம். இன்னும் அதை செதுக்கி செதுக்கி உதட்டில் ஒரு ஸ்மைல் கொண்டு வரோம். இன்னும் செதுக்க 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 அந்த கல்லுக்கு உருவம் வருது, இன்னும் செதுக்க செதுக்க அந்த கல்லுக்கு உயிர் வருது. அவங்க தத்துவத்தில் சொல்கிறாங்க, இன்னும் செதுக்க செதுக்க அந்த கல் மூர்த்தியாக மாறுகிறது, இறைவனாகவே மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கல்லாக இருந்த என்ன அவரோடு கூட சேர்த்து கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் என்று அங்கே கொஞ்சம் என்றும் அவர் என்னை செதுக்க 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 எனக்குள்ளே ஜீவன் வந்தது. அவர் என்னை செதுக்க செதுக்க செதுக்க, பிரியமானவர்களே தாழ்மையாக சொல்கிறேன், நான் அவராகவே மாறுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அதுக்கு தாங்க பிரமாணம். அங்கே பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அவங்களுக்கு பிரியமாலே ஏதோ காணிக்க பலியாக கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொன்னார்? உற்சாகமாக கொடுக்கணுத்துல தேவன் பிரியமாக இருக்கிறாரு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எனக்கு பிரமாணம் இருக்கு. பிரமாணங்கிறது வெறும் சட்டத்திட்டம் இல்லை, இட்ஸ் அ பிரின்சிபல், இட்ஸ் த லா பை விச் வி அபைட். மேலே ஒரு பந்தத்துக்கு போடுறோம், நான் போட்ட விசையினால், பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் ஐ எக்ஸர்டட் ஆன் தட், அதுக்கு மேலே 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 போகுது. அந்த விசை நின்று 0 ஆன உடனே புவியீர்ப்பு விசையினால் அது திரும்ப கீழே வருது. இட்ஸ் அ பிரின்சிபல், இட்ஸ் அ பிரின்சிபல். அதே போல் நான் ஒருத்தனை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொன்னால் நான் எரிநரகத்துக்கு போவேன். இட்ஸ் அ நேச்சுரல் கான்சிக்வன்ஸ், இட்ஸ் அ நேச்சுரல் கான்சிக்வன்ஸ். அப்போது இயேசு எதுக்காக வந்தால் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை ஒழிப்பதற்கல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அதான் பைபிளில் இயேசு சொல்லியிருக்கிறாரு. மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் வேறு கதை விடுறாங்க, இருக்கட்டும். இயேசு சொன்னது அடுத்தால் ஒன்று பார்க்குறோம். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பிரியமான நிறைய வசனம் சொல்ற குறிச்சிக்கோங்க. Matthew 8 verses 16 and 17, Matthew 8 16 17. இன்னும் அநேக இடங்களில் பார்க்குறோம். இயேசு எதற்காக வந்தார்? விடுதலையின் நற்செய்தியை சொல்லும்படிக்கு, டு ப்ரொக்ளைம் த குட் நியூஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். அப்போ இயேசு என் வாழ்க்கையில் எதற்காக வந்தார்? மற்றவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கணும், விடுதலையின் நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களுடைய கட்டுகள் உடையணும், சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகணும், கட்டுண்டவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும், இருதயம் நொறுங்குண்டவர்கள் குணமாகணும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் உண்டாகணும். அதுக்கு தாங்க எனக்குள்ள இயேசு வந்தார். நான் ஜிங்கிள் பெல் சாப்பிட்டு நான் கேக் எடுத்துறதுக்கு, நான் நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு இயேசு வரல. இயேசு எனக்குள்ள ஏன் வந்தார் தெரியுமா? நான் விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்கணும். விடுதலை நாயகன் அப்படின்னு பாட்டு பண்ண போதாது. இன்றைக்கு அந்த விடுதலை அவர் யார் மூலமாக நிறைவேற்றுவா? என் மூலமாக, உங்கள் மூலமாக. தாழ்மையாக சொல்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். நான் செஞ்சது ரொம்ப கொஞ்சம், ஆனாலும் அந்த கொஞ்சத்தை தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். நான் உங்களை போல உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போதே, உங்களை பிரகாரமான வேலையில் இருக்கும்போதே எத்தனையோ பேர் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார்.
எனக்குள்ள இயேசு ஏன் வந்தார் தெரியுமா? மற்றவர்களுக்கு விடுதலையின் நற்செய்தியை கூற, சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தி சொல்ல, இருதயம் நொறுங்குன்றவர்களை ஆறுதல் பட்ட, காயப்பட்டவருடைய காயங்களை அதுக்கு தாங்க எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. நான் உட்காந்து உடுத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடவ எனக்குள்ள இயேசு வந்தார். எனக்குள்ள இயேசு வந்தது எதுனால? நான் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல. இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? விடுதலையை சொல்ல, நோயாளிகளை குணமாக்கினார், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்டியன் வீடுகளிலே போய், நம்ம சபை விசுவாச வீடுகளிலே போய் ராத்திரி ஒட்டு அடித்து, கிட்டார் வாசித்து, ட்ரம் அடித்து, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி 2 பாட்டை பாடி காணிக்க வாங்குறதுக்கு அவர் ரட்சித்தார் நம்மளை. யாருக்கு நற்செய்தி அறிவிக்கணும்? கிறிஸ்தவ வீட்டில் போய் நற்செய்தி அறிவிக்கணுமா? யார் வீட்டில் போய் நற்செய்தி சொல்லணும்? ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டிலெல்லாம் போய் நற்செய்தி அறிவிக்கணுமா? இன்று இயேசுன்னு பாலகன் உங்களுக்காக பிறந்தார், டும் 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 டும். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் திட்டுறான். பகலை போய் சொல்லக்கூடாதா? ராத்திரி தூக்கத்தில் எழுப்பி தான் சொல்லணுமா? அதில் வசதியாக இருக்கவங்க சொல்ல, நீங்கள் ஒரு 10 மணிக்கு வந்துடுறீங்களா? நிறையா காசு கொடுப்பாங்கன்னா 10 மணிக்கு போயிடலாம். நைட்டில் வேண்டாம், ஒரு 10 மணிக்கு வந்துடுறீங்களா? எதுக்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தார்? நான் நற்செய்தி அறிவிக்கணும், சிறுமைப்பட்ட விட்டு சொல்லிகிட்டே இருக்கணும் போல தோணுதுங்க. அதாங்க கிறிஸ்டியன் லைஃபு. புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கும் இந்த நல்ல செய்தியை சொல்லுங்க, அவங்கள சீஷர் ஆக்குங்க, திருமுழுக்குள்ள உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வாங்க. பிரியமானவர்களே, என் ஊழியர் நான் அடிக்கடி சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டுறேன். உங்க பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள் தான் உங்களுடைய மிஷன் ஃபீல்டு. உங்களுடைய பணித்தளம், உங்க வீட்டில், உங்க பக்கத்து வீட்டில், உங்க தெருவில், உங்க ஃப்ளாட்டில், அங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் தான் உங்களுடைய பணித்தளம். அங்கெல்லாம் ஒரு சுவிசேஷம் சொல்ல மாட்டோமா? மேடை போட்டு மைக் வச்சா பிரசங்கம் பண்ணுவாங்களாம். மாய்மாலக்காரன் ஐயோ உனக்கு ஊழியன் என்ன ஊழியன் செய்யணுமா? யாராவது மேடை போட்டு கொடுத்து மைக் வச்சு கொடுத்து அவரை பிரசங்க மேடையில் விட்டு அவர் ஊழியம் செய்கிறாரு. ஆடார என்னமோ திட்டதாங்க தோணுது, மன்னிச்சுக்கோங்க. அதான் ஊழியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ நமக்குள்ளாக இயேசு வந்தது, நம்ம சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும், தேவ சத்தத்தை நிறைவேற்றணும், கர்த்தருடைய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், மற்றவர்களுக்கு நம்ம விடுதலையின் செய்தியை அறிவிக்கணும். இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தால் தெரியுமா? யோவான் 3:16-17 வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். Luke chapter 5:32. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். Luke 19:9-10. அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். வசனங்களை குறித்து கொள்ளுங்க. மார்க் 2:17, மார்க் 10:45. எல்லா இடங்கள்லையும் இயேசு சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாகவே வந்தேன். அவன் கெட்டவன், அவள் ஒரு லூஸ் கேரக்டரு, அவள் 10 பேரோட சுற்றுவா, அவன் ஒரு ப்ராஸ்டிடியூட்டு, அவன் சரியான பொறுக்கி, அவன் ரவுடி, அவன் ரொம்ப ஏமாத்துறவன், அது திருட்டு பைய என்று யாரையும் நியாயந்து இருக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இல்லை. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் அவர்களை மீட்டெடுப்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா?
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. யாரையும் கண்டம் பண்றதற்காக நம்ம இந்த உலகத்துக்கு வரல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைப்பதற்காகவே இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறார். இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவங்களை எப்படி ஆகிலும் மீட்டு எடுக்க வேண்டும், அவங்களை எப்படி ஆகிலும் தூக்கி எடுக்க வேண்டும், அவங்களை நியாயம் தீர்க்கும்படியாக இயேசு நமக்குள்ள வரலங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, அவங்கள்ட்டெல்லாம் சேரக்கூடாது. நீங்கள்லாம் ரொம்ப மோசம், யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பேரினாலே இன்றைக்கு பொய்யை நம்ப பண்ணுகிறவர்களை, காசுக்காக கிறிஸ்து பெயரை பயன்படுத்தியவர்களை நான் விளக்கினேன் ஒழிய அவர்களை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தார நியாயம் தீர்க்க வேண்டாம், உலகத்தார நியாயம் தீர்க்க வேண்டாம். இயேசு வந்தது உலகத்தை நியாயம் தீர்க்கல்ல. நீலாம் விபச்சாரக்காரன், அந்த கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரியும் பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? போமா, இனி பாவம் செய்யாத, போமா, இனி பாவம் செய்யாத. நியாயம் தீர்க்கல, அக்கினைக்குள்ளாக தீர்க்கல. இந்த உலகத்தை எப்படி ஆகிலும் மீட்டெடுப்பதற்காக குடிகாரர்களை, விபச்சார கள்ளர்களை மீட்டெடுப்பதற்காக இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு தான் நமக்குள்ள வந்திருக்காரு. இயேசு எனக்குள்ள வந்தபடினால நான் என்ன செய்யணும்? உலகத்தை மீட்பதற்காக என்னையும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் சொல்ல போகிறேன். சிலருக்கு நான் சொல்கிறத கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலர் இதை யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. இயேசு ஏன் வந்தேன்னு சொல்கிறாரு தெரியுமா? பைபிள் வச்சுக்க எல்லோரும் எடுத்துக்கோங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 51, 52, 53 வாசிக்க போகிறோம். லூக் சாப்டர் 12 verses 51, 52 and 53 வாசியுங்க. சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியா நினைக்கிறீங்க? இதுக்கு தான் நான் சென்ஸ் முட்டாள்தனங்க சொற்களை பயன்படுத்துகிறேன், கண்ணியத்தோடு பயன்படுத்துகிறேன், பொருட்செறிவோடு கூட பயன்படுத்துகிறேன். இயேசுவே சொல்ற, திரும்ப வச்சுங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த டயலாக். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியே நினைக்கிறீங்க? கேட்கிறார் இயேசு. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். இயேசு வந்த நோக்கமே பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி தெரியுமா? இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 2 பேர் ஒரு கட்சி, 3 பேர் ஒரு கட்சி. 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். ஒரே வீட்டில் கூட இப்படி நடக்கும். தகப்பன் மகனுக்கும், தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். எதுக்கிட்டாங்க? என்னங்க இது? ஐயோ, ஏசு வந்த குடும்பத்தில் ஐக்கியம் வரும்னு பார்த்தா இப்படி ஒரு வசனம் சொல்றீங்க. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள 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 எல்லா குடும்பங்களிலேயும் பிரிவினை வரும். அதுக்குதான் இயேசு வந்தார். 2 சாய்ஸ். ஒன்று, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும், இல்லைன்னா சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். ஒன்று நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும், இல்லை சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவன் ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறான். அப்பா சொல்கிறாரு, அந்த பையன் வயசு வந்துச்சு, 18, 19, 20 வயசு பையன். எப்பா நான் மூழ்கி ஞானஸ்நானம், நம்மெல்லாம் வேற உபதேசம், நம்மெல்லாம் 2000 ஆண்டு பாரம்பரியம் உள்ள கத்தோலிக்கர்கள், மொழிகள்லாம் எடுக்கணும். ஃபாதருக்கு தெரியாதா? பிஷப்புக்கு தெரியாதா? இந்த பாஸ்டர் பைபிள் காலேஜே போனதில்லை, எத்தனை வருஷம் செமினாரில் படிச்சிருக்காரு தெரியுமா ஃபாதர்? நம்ம பிஷப் எத்தனை வருஷம் பைபிள் காலேஜ் அரசரடியில் படித்தார் தெரியுமா? மதுரையில்.
சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அதுதான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நம்ம பிஷப்புக்கெல்லாம் தெரியாததாடா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்களாம் எவ்வளோ படித்த, நீ என்னடா பைபிள் காலேஜில் படித்த கேட்டாங்க என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? அவங்களாம் ஞானஸ்நானம் எடுக்கலையே, அவங்களாம் ஞானஸ்நானம் சொல்லலையே. இல்லைப்பா நான் எடுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் அடுத்த ஸ்டெப் வரல, ஆனால் சில வீட்டில் வந்திருக்கு. நான் கேள்விப்பட்டேன். நீ ஞானஸ்நானம் எடுக்கிறன்னா வீட்டை விட்டு வெளியே போ. நீ ஞானஸ்நானம் எடுத்து வேறு மதத்துக்கு போறியா, வீட்டை விட்டு வெளியே போ. You have to take a decision. You want Barabbas or Jesus? யார் உங்களுக்கு விடுதலை ஆக்கணும்? பரபாசை விடுதலை ஆக்கணுமா, இயேசுவை விடுதலை ஆக்கணுமா? சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கணுமா? இந்த பிரிவினை வரக்கூடாதா? பல வடிவங்களில் பிரிவினை வரும். எங்களுடைய பின்னணி நகை பைத்தியம், பிரியமானவர்கள், கிலோ கணக்கில் பேசுகிறவங்க. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஒரு தேவ தீர்மானத்தின்படி நான் திருமணம். எங்கள் திருமணத்தில் நகை கிடையாது, தாலி கிடையாது. எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க எங்கள் இனத்தில் தகப்பனுக்கு அடுத்தபடியாக இல்லைன்னா தகப்பனுக்கு ஒருபடி மேலாக கூட அக்கா வீட்டுக்காரில் வச்சுருந்த மாமா, நாங்கள் அத்தான்னு சொல்லுவோம், அவரை கொண்டாடுவாங்க. வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்குறோம். இந்த வெட்டிங் இன்விடேஷனை வாங்கிட்டு அப்படி தூக்கி போட்டார். தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரலை, தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரலைன்னார். ஒரு பிரிவினை வருதில்ல. இப்போ நான் அவர் வரணும்னா அவர் விரும்புறது போல தாலி கட்ட சம்மதிக்கணும். எல்லாம் குடும்பத்தில் எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நான் அப்படி செய்துக்கிறேன். தப்புன்னு தெரியுது. அப்புறம் கல்யாணம் கட்ட பிறகு அவ்வளோ கலத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு டயலாக் பேசணும். இல்லைன்னா நான் இயேசு பக்கம் நிற்பேன். No one go with me. நாக்சங் பாடணும். I have decided to follow Jesus. நிறைய பேர் இந்த ரெண்டாம் சரணத்தை விட்டுடுறாங்க. I have decided to follow Jesus, no turning back. The cross before me, the world behind me. சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்ன. ரெண்டு சரணத்தை பாடுறாங்க. நடுவில் உள்ள ஒரு சரணத்தை கன்வீனியன்ட்டாக விட்டுறாங்க. நடுவில் உள்ள சரணம், தோ நோ ஒன் கோ வித் மீ, யாரும் என் கூட வரட்டாலும் ஸ்டில் ஐ வில் ஃபாலோ ஜீசஸ், ஸ்டில் ஐ வில் ஃபாலோ ஜீசஸ். நான் இயேசுவை பின்பற்றுவேன். சத்தியத்துக்காக நிற்கும்போது எத்தனையோ பிரிவினைகள் வரும். கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. குடும்பத்துக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும்பாங்க. அநேக சூழ்நிலைகளில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கும். என் வாழ்க்கையை நான் சாட்சியாக சொல்கிறேன். எந்த என்னுடைய பிரதரில் என்னுடைய அத்தான் இன்விடேஷனை தூக்கி எறிந்தாரோ, தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரலன்னு ஓப்பனாக கல்யாண கார்டு கொடுக்கும்போது தாலி அறுத்த கல்யாணம்னு சொன்னாரோ, அதே அத்தான் அவர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் ஐ see God in you ராபர்ட். ராபர்ட் ஒன்றில் நான் தேவனை பார்க்கிறேன். இன்னொரு படி நான் கண்கண்ட தேவன். ரொம்ப ஆங்கில புலமை பெற்ற ஆங்கிலத்தில் அந்த கடிதம் எழுதியிருந்தார், என் கண்கண்ட தேவன் நீ தான். அப்படி அன்றைக்கு அந்த பிரிவினை நான் அக்செப்ட் பண்ணேன். எத்தனையோ சூழ்நிலைகள் சத்தியத்துக்காக நாங்கள் நின்றதுனால ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்தது. அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். சத்தியத்துக்கு சாட்சியா நிற்க தைரியமா இருக்கணும். Though no one go with me, still will I follow Jesus. யார் என் கூட வரட்டாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். இயேசு என் வாழ்க்கையில் வந்ததுனால பிரிவினைகளை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். யார் என்னை விட்டு பிரிந்து போனாலும் சரி, யார் என்னை ஒதுக்குனாலும் சரி, சத்தியத்தின்படி நான் ஜீவிப்பேன். எது வேத வசனமோ அதுக்கு நான் கீழ்ப்படிப்பேன். இயேசு
ஏதோ இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்தேன்னு நம்பாதீங்க. அப்படி நினைக்கிறீங்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே கொடுக்க வந்தேன். இதனால தான் உத்தமன் என்னான் என்று விளங்க முடியும். சத்தியத்தை யார் கை கொள்றாங்கிறது விளங்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு இன்னொரு வசனத்தை கூட உங்களை சுட்டி காட்டுறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34, 35 கூட வாசித்து கடந்து போவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34, 35. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இதாங்க கிறிஸ்டியானிட்டி. இதான் வசனம். வசனம் தான் பட்டயம். பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். வாழ்க்கையில் பிரியமானவர்களே, குடும்பத்தில் ஐக்கியம் வேணும், ஜெபிப்போம். ஆனால் சண்டை போட்டுள்ள பிரிவினை அல்ல, சத்தியத்துக்காக நம்ம நிற்கும்போது வருகிற பிரிவினைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் இயேசு வந்தார். கடைசியாக யோவான் 10:10 வாசியுங்கள். ஜான் 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு என்ற உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். நானும் அவைகளுக்கு, பிசாசினால திருடனால திருடப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க முடியும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படிக்கு வந்தேன். நம்ம தமிழில் ஜீவன் ஜீவன் என்று சொல்வது நல்ல தமிழில் வாழ்வு. வாழ்வு என்ற சொல் ரொம்ப அருமையான சொல். வாழ்க, வாழ்த்துக்கள், வளமுடன் வாழுங்கள், வாழிய வாழியவே, நமக்கெல்லாம் வாழ்வு தரும்படி. ஏதோ உயிரோடு இருக்கிறதுக்கல்ல, நல்ல சந்தோஷம், நல்ல சமாதானம், ஒரு நிறைவு, நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, நமக்குள்ள சமாதானம், மற்றவர்களோடு கூட நாம் சமாதானமாக இருக்கோம். யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுறோம். தேவனோடு சமாதானமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு வளமான வாழ்வு தருவதற்காக யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான், தாகமடையான். சொல்றார். எதுக்காக? முதல்ல அதான் ஆரம்பிச்சோம். அதே வேத பகுதியை வாசித்து முடிக்கிறோம். அவரே ஜீவ அப்பம். அவர் நமக்குள்ள வந்தா பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. அது வயிற்று பசி வராது, தண்ணி தாகம் வராது என்றல்ல. என் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும், வளமான வாழ்க்கை தருவார். போதும் என்ற மனதில் ஒரு தேவ பக்தி எனக்கு இருக்கும். ஆண்டவர் பார்த்துக்குவாருங்கிற தைரியம் இருக்கும். நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கும். பிரியமல் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் கோலம், அவர் தடியை என்னை தேற்றும். எனக்கு தைரியம் இருக்கும். தண்ணீர்களை கடக்கும்போது அவர் என் கூட இருப்பார். அக்கினியூடாய் நடந்தாலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார். எனக்கு வாழ்வு, வளமான வாழ்வு வந்திருக்கு. நல்லா நிம்மதியாக இருக்க முடியும். எல்லா பயங்களுக்கும் பயங்கரங்களுக்கும் விலக்கி காக்கிறார். மதிலை மோதி அடிக்கும் பெருவெள்ளம் வந்தார். அப்படியே அந்த மதில் சுவர், அந்த வெள்ளம் பெருகி அந்த மதில் சுவரே ஒடிஞ்சு போகுது. எளியவன் நான் எங்கே நிற்க முடியும்? தண்ணி திரண்டு வருது. அந்த பெருவெள்ளத்துக்கு என்னை விலக்கி காக்க ஒரு வல்லவர் என் கூட இருக்கிறார். பிரியமானவர்களை, நான் கடந்த நாளில் எப்போ சொன்ன நினைவு இருக்குது. எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு ப்ராமிஸ் இருக்கும். இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், 12 மணி நேரம் உங்கள் பல்லு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சோப்பு போடுங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது. இதை வாங்குங்க, உங்களுக்கு நல்லது. இந்த வாங்க, உங்களுக்கு நிறைய பெட்ரோல் கிடைக்கும். எல்லாத்துலேயும் ப்ராமிஸ் இருக்கும்.
இந்த ப்ராமிஸ் பொய்யா கூட இருக்கும். ஆனால் என் வேதத்தில் நிறைய ப்ராமிஸ் இருக்கு. ஒரு ப்ராமிஸ் கூட பொய் கிடையாது. கிறிஸ்துக்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதில் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு ஏன் வந்தார் என் வாழ்க்கையில்? இந்த தீர்மானத்தோடு இந்த இடத்தோடு நம்ம கடந்து போவோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடங்களில் குடும்பம் எளிமைன்னு இல்லைங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண. இயேசு ஏன் வந்தா? இயேசு என் வாழ்க்கையில் ஏன் வந்தா? நான் தேவ சித்தத்தை செய்வதற்காக இயேசு வந்தார். நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு வந்தார். அதில் நல்ல தீர்மானம் பண்ணுங்க, நல்ல தீர்மானம் பண்ணுங்க. நான் சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்பதற்காக இயேசு வந்தார். இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நான் தனித்திருப்பதற்காக இயேசு என் உள்ளத்தில் வந்தார். எனக்கு வளமான வாழ்வு தருவதற்காக இயேசு என்னுடைய உள்ளத்தில் வந்தார். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு எனக்குள்ள ஏன் வந்தாரு? இயேசு எனக்குள்ள ஏன் வந்தாரு? இயேசுவை நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன்? பண்டிகை கொண்டாடுவதற்கா? நான் ஏன் கிறிஸ்தவனான? கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கும்படி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கணும். எனக்குள்ள கர்த்தர் பரிசுத்தாவியை தந்திருக்கிறாரு. எனக்குள்ள இயேசு வந்திருக்கிறாரு. சிறுமைப்பட்டவருக்கு நல்ல செய்தியை அறிவிக்கணும். சிறைப்பட்டவர்களை விடுவிக்கணும். வேற படைகளுக்கு ஆறுதல் செய்யணும். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை நான் விடுவிக்கணும். என் வார்த்தை காயங்களை கட்டணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என்னிலிருந்து புறப்படணும். ஆண்டவரே, இயேசு ஏன் பிறந்தாரு? இயேசு என் வாழ்க்கையில வந்தாரு. ஏன் என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று ஏன் பிரித்தாரு? அந்த இயேசு எனக்குள்ளே வந்த நோக்கம் நிறைவேறணும்.